Hi everyone, I'm Dr. Nembian Rajarajan, consultant cardiothoracic and vascular surgeon, SRM Global Hospital, Katangulathur. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹார்ட் ஆப்ரேஷன், அதாவது கார்டியாக் சர்ஜரிஸை பற்றி நிறைய மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றி என்னால் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷனை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ கார்டியாக் சர்ஜரினா நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எதுக்காக இந்த கார்டியாக் சர்ஜரிஸ் நம்ம முதல்ல பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கே பாடிக்கே சப்ளை பண்ண பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்கன் வந்து ஹார்ட். அந்த ஹார்ட்டுக்கே பிளட் சப்ளை பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்குது. அதில் அடைப்பு வரவங்களுக்கு நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம், கார்டியாக் சர்ஜரிஸ் பண்ணலாம். பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். அது இல்லாமல் ஹார்ட்டில் வேல்வ்ஸ் இருக்குது. அந்த வேல்வ்ஸ்னால் ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு பிளட் சப்ளை இருக்கணும், அது திருப்பி அதை ரெட்ரோகிரேட் ஃப்ளோ இல்லாமல் தடுக்கிறதுக்காக நிறைய வேல்வ்ஸ் இருக்குது ஹார்ட்டில். அந்த வேல்வ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்காக நம்ம வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இல்லை வேல்வ் ரிப்பேர் சர்ஜரிஸ் அதை நம்ம பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து பிறப்பிலிருந்தே ஹார்ட்டில் சில டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹார்ட்டில் ஓட்டை இருக்கிறது, இன்னும் ஹார்ட்டோடைய அமைப்பே மாறி இருக்குது. ஹார்ட்டில் 4 அறை இருக்க பதிலாக 3 அறை தான் இருக்கும், 2 அறை தான் வேலை செய்யும், இல்லைன்னா 1 அறைகள் தான் வேலை செய்யும். அந்த மாதிரியான ப்ராப்ளமுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இங்கே ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய ரத்த குழாய், ஹார்ட்ல இருந்து உடம்புக்கே நல்ல ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய அந்த அயோட்டால ஏதாவது ப்ராப்ளம், அதோடைய வீக்கமாக இருக்கட்டும், இல்லை அதில் வந்து உள்ள அந்த இன்டிமல் டேர்ன்னு சொல்லுவோம், அது கிழிச்சு டிசெக்ஷன் சொல்லுவோம், அயோட்டிக் டிசெக்ஷன், அதுக்கான ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும். அந்த மாதிரி வைடு வெரைட்டிஸ் ஆஃப் கார்டியாக் சர்ஜரிஸ். அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரலில் இருக்கிற கட்டிகள், நுரையீரலில் நிறைய பஸ் இருக்கிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறோம். நுரையீரல் என்டையர் நுரையீரல் நீக்கிறது, இல்லைன்னா ஒரு பகுதி ஆஃப் நுரையீரல் எங்கே டிசீஸ் இருக்கோ அதை மட்டும் பார்த்து நம்ம எடுக்கிறது, அந்த மாதிரியான நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்றோம். இது மட்டும் இல்லாம எல்லா ரத்த குழாய்கள் ஆப்ரேஷன்ஸ் எமர்ஜென்சியா வரும்போது காலில் நரம்பு அருந்து வர்றது, அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ், ட்ராமா சர்ஜரிஸும் நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளோட வைட் வெரைட்டிஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு காலத்துல கார்டியாக் சர்ஜரினா அது வந்து அப்போதான் கார்டியாக் சர்ஜரி இப்போ ஸ்லோவாக லாஸ்ட் 50 இயர்ஸாக தான் இவால்வேட் ஆகி இப்போ வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் கார்டியாக் சர்ஜரி ஹஸ் ப்ளூம்ட் லாட். இப்போ வந்து கார்டியாக் சர்ஜரி ஹஸ் பிகம் மோர் சேஃபர். முன்னாடிலாம் நம்மளுடைய அந்த மொர்டாலிட்டி ரேட்லாம் அதிகமாக இருந்தது, அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம இப்போ கார்டியாக் சர்ஜரி நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியுன்றதுக்காக நம்ம எல்லாருக்கும் பண்ண போகிறது கிடையாது. நம்மகிட்ட வருவாங்க, அவங்களுக்கு எவால்வேட் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணுவோம். நம்மகிட்ட ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் டீம் இருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக எவால்வேட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் வந்து மினிமல் இன்வெசிவாக ஆப்ரேஷனே இல்லாமல் ஸ்டென்ட் வைக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுடுவாங்க. ஹார்ட்டில் ஓட்டை இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம டிவைஸ் க்ளோஷன் சொல்லுவோம். ரத்த குழாய் வழியாகவே போயிட்டு அந்த டிவைஸை வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாமே நம்ம வந்து நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் யாருக்கு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் பண்ண முடியாது, ஓப்பன் ஹார்ட் தான் பண்ண முடியுன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். முன்னாடி நம்ம பண்ணுற மாதிரி இந்த ஸ்டெர்னல் போன் சொல்லக்கூடிய இந்த போனை நம்ம பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ், ஒரு மோர் தென் 50-60% ஆஃப் சர்ஜரிஸ் வந்து மினிமல் இன்வெசிவ்னு சொல்லிட்டு ஒரு 4 சென்டிமீட்டரில் ஒரு துளை அந்த மாதிரி இந்த பக்கம் போட்டு அந்த துளை வழியாகவே இருக்கிற பீட்டிங் ஹார்ட் அரெஸ்ட் பண்ணாமையே நம்ம வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறோம், வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ரிப்பேர் சர்ஜரிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி துளை போட்டு நுரையீரலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொன்னோம்னா, முன்னாடி ஒரு 5 to 6 days ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்குன்னு சொன்னா, இந்த தடவை வந்து நம்மளுக்கு ஒரு 3 to 4 days மட்டும் ஹாஸ்பிட்டல் இருந்தா போதும். பெயின் வந்து டாலரன்ஸ் வந்து ரொம்ப நிறைய பெயின் இருக்காது. பெயினோட இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொன்று, அவங்க பழைய வேலைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அது சீக்கிரமாக, முன்னாடிலாம் வந்து இப்போ அதை ஹார்ட் ஆப்ரேஷன் திருப்பி அவங்க பழைய வேலை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 1 month டைம் எடுக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பண்ணினா நம்மளுக்கு வந்து ஒரு 7 to 7 daysலேருந்து ஒரு 2 weeksக்குள்ளார அவங்க வந்து பழைய என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சலாம். வலியெல்லாம் ரொம்ப கம்மி, அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நம்ம நம்ம நீண்ட நாள் முன்னாடி வந்து ஹார்ட் ஆப்ரேஷன்றது வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் மாதிரி இப்போ எல்லாம் இப்போ அதை பற்றி நம்ம பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. முன்னாடி அதோடைய அந்த மொர்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்போல்லாம் மொர்டாலிட்டிஸ் ஆர் வெரி ரேர்.
முன்னாடி நம்ம அந்த ஹார்ட் ஆப்ரேஷனை பற்றி ஒரு பெரிய பயம் இருக்கும், அந்த பெரிய இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த இறப்பு விகிதம்ன்றது முன்னாடிலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் டெக்னாலஜி ஸோ மச் இம்ப்ரூவ்ட். நம்ம இந்த மினிமல் இன்வெசிவ் பண்ணுறதுனாலையும் அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜிஸ்லாம் நமக்கு நல்லா வந்ததுனால ஹார்ட் ஆப்ரேஷனை பற்றி யாரும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இப்போ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு 2-3 ஆப்ரேஷன். இப்போ டியூரேஷன் ஆஃப் சர்ஜரிஸ் முன்னெல்லாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து ஒரு மினிமம் ஒரு 3.5 hours 4 ஹவர்ஸில் நம்ம மேக்ஸிமம் சர்ஜரி முடிச்சிடுவாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு அன்னைக்கே வந்து அந்த வென்டிலேஷன்லேருந்து நம்ம எடுத்துடலாம். 2வது நாள், அதாவது நெக்ஸ்ட் டே ஆஃப் சர்ஜரியில் இருக்கிற பேஷண்ட்டை அவங்கள இறங்கி நடக்க வச்சிரும். டயட்டெல்லாம் எல்லாமே போயிடும். வலின்றதெல்லாம் பெருசாக இப்போ ஒரு கன்சர்னே கிடையாது. இப்போ வலியெல்லாம் சுத்தமாக இருக்காது. அதுக்கான ட்ரக்ஸ்லாம் நம்மகிட்ட நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் யாரும் அந்த இதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 7 நாள் 10 நாளில் அவங்க 3வது நாள்லேருந்து அவங்களுடைய சொந்த வேலைகளை அவங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. 7 நாள் 14 நாள் கழிச்சு அவங்க பழைய என்ன ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே போக ஆரம்பிக்கலாம். 1 month கழிச்சு அவங்க ஓட்டின மாதிரி பைக்ஸ் எல்லாமே ஓட்டலாம். இல்லை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுவுமே நான் சொல்றதெல்லாம் வந்து அந்த அந்த ஸ்டெர்னோட்டமி பண்ணி அந்த போன் பிரேக் பண்ணி பண்றவங்களுக்கு தான். இந்த மினிமல் இன்வெசிவ்ல பண்றவங்களுக்கு இது எல்லாமே இன்னும் ஷார்ட்டர் டியூரேஷன், ஷார்ட்டர் கோர்ஸ். அதுலேயே வந்து நம்ம அவங்க திருப்பி அந்த பழைய மாதிரி நார்மல் லைஃப்க்கு போயிடுவாங்க. அதனால இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அது சொல்லுவாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டா இப்படி இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. நல்ல நம்ம போயிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வெயிட் எல்லாம் தூக்கி அந்த அளவுக்கு தான் நம்மளால பெரிய பெரிய சாகசங்கள் தான் பண்ண முடியாது. அது யாரும் பண்ணவும் கூடாது. அதை விட நம்மளுக்கு டெய்லி அந்த கார்டியோ பண்ணணும். அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு கொடுக்குற டேப்லெட்ஸை அழகாக அதே மாதிரி போட்டுக்கிட்டு டெய்லி ஜாகிங் வாக்கிங் ஒரு 40 minutes ஒரு 1.5 hour அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு சுகர் பிபி அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப நீண்ட நாட்கள் நல்லாவே இருக்கும். அடுத்து ஒரு 20 25 30 வருஷத்துக்கு அவங்க எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் அவங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளமோட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கார்டியக் சர்ஜரி ஹார்ட் ஆப்ரேஷன்ஸை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சில கேசஸ்க்கு வந்து நம்மளால மினிமல் இன்வெசிவும் பண்ண முடியாது, ஓப்பன் அந்த ஹார்ட்டும் பண்ண முடியாது. அந்த கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மகிட்ட வரவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளால ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி சர்ஜரிஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு அந்த எல்வார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட்டுக்கு சப்போர்ட்டிங் டிவைசஸ்லாம் வைக்கிறோம். அதெல்லாம் இந்தியாவில் கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பராகவே தான் இருக்கும். அதை பார்த்து இப்போ பயப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போலாம் நிறைய கார்டியக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டர்ஸ் உலகம் முழுக்க இப்போல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிஜிஸ்டர், நேஷனல் ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜிஸ்டர். அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணோம்னா அந்த ஒரு 15 days 20 days 1 month டைமுக்குள்ளே நம்மளுடைய பிளட் குரூப் அதுக்காக ஏற்ற ஒரு டோனர்ஸ் வர கிடைச்சிட்டாங்கன்னா அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவுமே வந்து ரொம்ப சேஃபர் சர்ஜரி தான். அதை பார்த்துமே யாருமே பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு இப்போ எங்களோட பேஷண்ட்ஸ் ஃபாலோஅப்பில் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. 1 year ஃபாலோஅப் 3 year ஃபாலோஅப் அது வரைக்குமே எல்லாருமே இப்போ தே ஆர் டூயிங் குட். அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா தான் இருக்குது. அதனால இருதய நோயை பற்றியோ அதுக்காக நம்மளுக்கு ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இல்லை டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணணும்னு சொன்னால் கூட அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இப்போ இருக்கிற இதில் கார்டியக் சர்ஜரி முழுக்க ஒரு சேஃபான ஒரு சர்ஜரி. யாரும் அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை. பழைய மாதிரி ஸ்கார் இருக்கணும்னு கூட யாரும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சின்ன துளை போட்டு யாருக்கெல்லாம் உகந்திருக்கோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி துளை போட்டே நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று வலி, அதுக்காக தான் மீதி எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த மாதிரி வலியை பற்றியும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ட்ரக்ஸ் இருக்குது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ பெயின் இருக்கும் அந்த அளவுக்கு பெயின்லாம் இருக்காது. அதுக்கான நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அனஸ்தெட்டிஸ்ட் டீம் எல்லாருமே இருக்காங்க. அதை பார்த்து வலி இல்லாமல் அந்த 3 நாள் 4 நாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 3வது அவங்க நம்ம பழைய மாதிரி செஞ்சுட்டு இருந்த வேலையை திருப்பி பண்ண முடியுமோ பண்ண முடியாதுன்னு ஒரு ஐயம் இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2 weeks மேக்ஸிமம் 1 weekல அவங்க என்ன பழைய வேலை ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணுறதோ அதே ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்க இப்போல்லாம் குணமடைஞ்சு சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ.